உலக நாயகன் என்றெல்லாம் பட்டம் வாங்கிய நடிகர் கமல் இன்று ஒற்றை எம்பி சீட்டுக்காக அறிவாலயத்தில் தன் கட்சியை அடகு வைத்து விட்டார். ஒரு அரசியல் கட்சி நடத்துவது என்பது சினிமா படம் எடுப்பதை போலவா என்ன? சினிமாவிலிருந்து வந்தவர்களெல்லாம் புரட்சி தலைவர் என்றோ புரட்சி தலைவி என்றோ தன்னைத்தானே நினைத்து கொண்டால் என்ன கதிக்கு ஆளாவார்கள் என்பது தமிழ்நாடு அரசியல் வரலாறு அறியும். ஆனால் அத்தனையையும் அறிந்து கொண்டும் கட்சி என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு கமல் செய்த அலப்பறைகளை என்ன சொல்வது? ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்துவிட்டு ஓடி ஒளிந்து கொள்ளும் கமல் தேர்தல் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போது மட்டும்தான் அரசியலின் லைம்லைட்டுக்கே வருகிறார். ஆனால் மக்கள் பிரச்சனைகளுக்காகவோ மக்களுக்காகவோ ஒரு நாளும் களத்துக்கு வந்ததுமில்லை, மக்களுக்காக நின்றதுமில்லை. ஏன் அவர் கட்சிக்காரர்களுக்காக கூட அவர் நின்றதில்லை. அதனால்தான் கட்சியில் கூட்டமும் இல்லை. கடந்த தேர்தலில் பாஜகவின் பி டீமாக செயல்பட்டு தன் கடமையை ஆற்றிய கமல் இன்று திமுகவின் பி டீமாக செயல்பட கால் ஷீட் கொடுத்து ஸ்டாலினுடனும் உதயநிதி கூடவும் பின்னி பிணைந்து அண்டா அண்டாவாக பாசத்தை பொழிந்தார். ஆனால் என்ன செய்வது? வடிவேலு சொல்வதைப் போல அம்மன் ஜல்லிக்கு தேராத கதைதான் என்பது வேறு. இலவச தொலைக்காட்சியை உடைத்து திமுகவுக்கு எதிராக களமாடிய கமல் இன்று அதே திமுகவிடம் ஒரே ஒரு ஒற்றை எம்பி சீட்டுக்காக தன் கட்சியையே அடகு வைத்ததை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கான். அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கான். நான் அசம்பிளியில கூட சட்டையெல்லாம் கழிச்சு நிற்க மாட்டேன். அப்படி கிழிஞ்சு போச்சனாலும் வேற சட்டம் மாத்திக்கிட்டு ஒழுங்கா வெளியே வருவேன். நான் அசம்பிளியில கூட சட்டையெல்லாம் கழிச்சு நிற்க மாட்டேன். அப்படி கிழிஞ்சு போச்சனாலும் வேற சட்டம் மாத்திக்கிட்டு ஒழுங்கா வெளியே வருவேன். கமல் பற்றி கேள்வி கேட்டால் நான் சீரியஸ் அரசியல் பேசுகிறேன் என்று கிண்டல் செய்த ஸ்டாலினும் நான் சட்டையை கிழித்துக்கொண்டு சட்டமன்றத்திலிருந்தே வெளியேலாம் வரமாட்டேன் என்று பேசிய கமலும் எப்படி கைகோர்க்கிறார்கள்? எல்லாம் அந்த ஒற்றை எம்பி சீட்டுக்காகத்தானா? அன்றைக்கு பூம்பும் காரனின் மாடு என்று தன்னை கழுவி ஊற்றிய அதே திமுகவோடு இன்று கைகோர்த்திருக்கும் கமலின் லட்சியம் அலட்சியமானதா? சுயமரியாதை சுருங்கி போனதா? தன்மானம் தடுமாறி போனதா? பொதுநலன் பொசுங்கி போனதா? மக்கள் நீதி மையத்தை திமுகவில் கரைத்துவிட்ட கமல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தால் மக்கள் நன்றாக வண்டை வண்டையாக கேட்கத்தான் போகிறார்கள் என்பது மட்டும் நிச்சயம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.